ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் 14வது பாடலை பார்க்கலாம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினி தன்னடியே. அபிராமி பட்டர் இந்த பாடல்ல சொல்றாரு, அம்மா உன்னை மேலுலகத்துல தேவர்கள் எல்லாரும் வழிபடுறாங்க. தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வழிபடுறாங்க. பிரம்ம தேவர் வழிபடுறாரு, சிவபெருமான் வழிபடுறாரு, எல்லாரும் நல்லா தியானிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பாக்கியம் எங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல உன்னை சந்திச்சு உன்னை தியானம் பண்றது, உன்னை தரிசிக்கிறது எல்லாம் மிக எளிது. உன்னுடைய அருளை பெறுதல் அப்படிங்கிறது இந்த உலகத்துல பிறந்தவருக்கு ரொம்ப எளிது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மற்ற உலகங்களில் எல்லாம் கர்ம வினைகளை அனுபவிப்பதற்கு மட்டுமே சாத்தியம். நரகத்துக்கு போறான்னா அவன் பாபம் பண்ணத்தோடைய எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக அங்க போறான். அதே மாதிரி புண்ணிய ரொம்ப செய்தவர்கள் தேவர்கள் ஆகிறார்கள். ஆனா அந்த தேவர்களும் வெயிட் பண்றது என்னன்னு கேட்டா, எப்படா அவங்களுக்கு மனித பிறவி கிடைக்கும், இந்த உலகத்துல எப்ப நாம முக்தி பெறலாம், இங்க நல்லா பகவானை பிடிச்சிட்டு நல்லா அறவாழ்வு வாழ்ந்து நல்லா குருவை பெற்று சன்மார்க்கத்தில் நல்ல ஞானத்தை பெற்று அமைதியான ஆனந்தத்தை உணரலாம் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்றாங்க. எப்படா அவங்களுக்கு மனித பிறவி வாய்க்கும் அப்படின்னு. மிக மிக அரிதான ஒரு பிறவி இந்த உலகத்துல நம்மளுக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு. இங்க அம்பாள் நமக்கு மிக எளிமையாக காட்சி அளிக்கிறாள். ஒரு கோயிலுக்கு போனா உட்காந்து மணிக்கணக்கா பேச முடியும். அரூபமான வடிவினள். ஆக்சுவலா அவளுக்கு ரூபமே கிடையாது இல்லையா, நேம் அண்ட் ஃபார்மே கிடையாது. ஆனா நம்ம கருணையினால் அவள் தன்னை ஒரு வடிவத்தினுள் நமக்கு காட்சி அளிக்கிறாள். இந்த வடிவத்துக்குள்ளார தன்னுடைய சக்தியெல்லாம் அடக்கி நமக்கு காட்சி அளிக்கிறாள். ரொம்ப அழகா இருக்கு அம்பாள். ஏன் எல்லா இடத்துலயும் அழகு மட்டும்தான் அம்பாளா? நம்ம அழகில்லாத விஷயங்கள் எல்லாம் அம்பாள் இல்லையா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அம்பாளினுடைய அன்பு, பேரன்பு, பெரும் கருணை உண்மையா பார்த்தோம்னா, மனிதர்கள்லயே பார்த்தோம்னா யார் ரொம்ப அன்பு செலுத்துறாங்களோ, யாரு ரொம்ப கருணையோட இருக்காங்களோ அவங்க கிட்ட அவங்களுடைய நிறம் அவங்க எப்படி வேணா இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட ஒரு அழகு மின்னும். அவங்க ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப சௌபாகியமா இருப்பாங்க. பார்த்தாலே நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த அன்பு அப்படிங்கிறது, இந்த அருள்ங்கிறது ஒரு அழகாக அது வடிவம் பெறுகிறது. மகா பெரியவர் சொல்றாரு, உங்களுக்கு உண்மையாவே அம்மாவோட அருளை புரிஞ்சுக்கணுமா, அன்பு எப்படி இவ்வளவு அழகா ஆகும்னு தெரியணுமா, நீங்க போய் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தவன் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அன்னதானம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு யார்கிட்ட இருந்து எதுவும் வேணாம், அவனுடைய ஹாப்பினஸ்க்காக அவன் அன்னதானம் பண்ணுவான். எல்லாருக்கும் கிடைக்கணுமே சர்வீஸ் மைண்டோட அன்னதானம் பண்ணுவான். அவன் முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு அழகு மிளிரும். அது ரொம்ப ரொம்ப அழகு. ஒரு மனிதருக்கு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போடும்பொழுது இவ்வளவு அழகு கூடும் அப்படின்னாக்கா, அந்த அருள் அழகாக தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா, அம்பாள் எத்தனையோ கல்பகோட்டி வருஷங்களாக இந்த எத்தனையோ வாட்டி இந்த உலகம் படைத்து காத்து அழித்து இதெல்லாம் பண்ணியிருக்கா. அத்தனை வாட்டிலையும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அவள் உணவளித்திருக்கிறாள். அப்படின்னா அம்பாளுடைய பேரருள் எப்படி இருக்கும்? மனிதனுக்கே இப்படி இருக்கே, அப்ப அந்த அருள் எவ்வளவு அழகாக வெளிப்படும், நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அதனாலதான் நம்மளால நம்ம மனசுக்கு ரொம்ப உயர்ந்த வடிவமாக நம்ம எவ்வளவு மேக்சிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கிறோம். அந்த அழகுங்கிறது உண்மையில் அருளே. ஏன் அம்பாள் இங்கெல்லாம் பார்த்தோம்னா அசாம் சைடு, இந்த சைடுல வெஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய காளியை தான் வழிபடுறாங்க.
காளி மாதாவுடைய ரூபத்தை தான் வழிபடுறேன். அதையும் தாண்டி அதுல ஒரு அழகு இருக்கும், ஒரு ஸ்மைல் இருக்கும் முகத்துல. அம்பாள் மகிஷாசுரனை வதம் பண்ணும்போது கூட முகத்துல ஒரு புன்னகை மாறாமல் இருப்பாள். அது கூட அருள் தான் அப்படிங்கிற புரிதலோட தான் அந்த இது இருக்கும். ஏன் நம்ம அந்த கோப முகத்தை நம்ம வந்து இது பண்றது இல்ல, நம்ம மனசுல தியானிக்கிறது இல்ல அப்படின்னாக்கா, நமக்கு இது வேண்டி இருக்கு. நமக்கு வந்து நிறைய அன்பு வேண்டி இருக்கு. மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நமக்கு நிறைய அன்பு வேண்டி இருக்கு அம்மா கிட்ட இருந்து. அதனால அந்த அன்பு உருவான அன்னையை நாம் தியானிக்க தியானிக்க நமக்குள்ளேயும் நிறைய அன்பு சுரக்கும். எல்லா உயிர்களிடத்தும் நம்மாலையும் அன்பு செலுத்த முடியும். இப்ப மகாபெரியவர் திரும்பவும் சொல்றாரு, எங்கெல்லாமோ கங்கை பாய்ந்து ஓடுகிறாள். பயங்கர வந்து நம்ம அணுகவே முடியாத இடத்துல பயங்கரமா நீர்வீழ்ச்சி அப்படி இருக்கு. நம்மளால பக்கத்துல கூட போக முடியாது. கங்கைனா எல்லாம் எந்த கங்கையில வேணா போய் குளிச்சிருவோம். 10 முதலே இருக்கிற கங்கையில போய் நம்ம இறங்குவோமா? இறங்க மாட்டோம். எங்க நமக்கு சௌகரியமா இருக்கோ, எங்க நம்ம நின்னு குளிக்கலாமோ அந்த இடத்துலதான் நம்ம கங்கையில ஸ்நானம் பண்ணுவோம். சோ அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய ஹியூமன் ஃபார்ம்ல நமக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. நமக்கு இந்த அன்புங்கிற ஒரு குணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டி இருக்கிறது. அதனால நம்ம அன்பு தோய்ந்த அந்த அன்பை அருளே வடிவான அன்பே வடிவான அந்த அன்னையை ரொம்ப நம்ம வந்து ஸ்ரீவித்யா சாந்த ஸ்வரூபிணியாக திரிபுர சுந்தரியாக நாம வழிபடுறோம். இந்த இதுல சொல்றாரு இந்த பாட்டுல, உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் வந்திப்பவர். வந்திப்பவர்னா வணங்குபவர், வழிபடுபவர், பூஜிப்பவர். யாரு? வானவர், தேவர்கள். தானவர்னா அசுரர்கள். தேவர்களும் கும்பிடுறாங்க, அசுரர்களும் கும்பிடுறாங்க. அசுரர்கள்னு பார்த்தாக்கா நிறைய மனிதர்களே கூட அசுரர்களாதான் இருக்கும். நிறைய சுயநலம் ஓங்கும் போது, நம்ம கிட்ட தீய குணங்கள் ஓங்கும் பொழுது வெளியில பார்க்க மனிதர்களா இருந்தா கூட நாமும் அசுர வடிவம் எடுக்கிறோம். இதே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு நற்குணம் ஓங்க பெற்றவர்கள் தேவர்கள் போல் ஒளிர்கிறார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொன்னார் இல்லையா? சோ தேவர்களும் வணங்குகிறார்கள், அசுரர்களும் வணங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, சிந்திப்பவர். சிந்திப்பவர்னா தியானம் செய்பவர். யாரு? சிந்தை உள்ளே சிந்திப்பவர். மனசுக்குள்ளார நல்லா வந்து இதை மாத்திரம் எடுத்துக்கலாம். சிந்திப்பவர் நாரணர் நற்றிசைமுகர். நாரணர் நற்றிசைமுகர்னா நல் திசைமுகர். 4 பக்கங்களிலும் திசைகளிலும் முகத்தை உடைய பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரும் நாரணர் நாராயணரும் திருமாலும் உன்னை தியானம் செய்கிறார்கள். எப்போ உன்னுடைய இதுக்காக தான், உன்னுடைய ரூலு, நீ என்ன சொல்ல போற, இன்னைக்கு என்ன வேலை செய்யணும், அவங்க உன்னுடைய ஏவலுக்காக அவங்க வந்து அடிபணிஞ்சு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஏவலுக்காக உன்னை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தோம்னா, சிந்தையுள்ளே பந்திப்பவர். மனசுக்குள்ளார உள்ளத்துக்குள்ளார அன்பினால கட்டி வச்சிருக்காராம். பந்திக்கிறதுனா கட்டி வைக்கிறது. யாரு? அழியா பரமானந்தர், மேலான ஆனந்தத்தை உடைய, ஆனந்தமே ஸ்வரூபமான அந்த சிவபெருமான், என்றும் அழியாதவர். அந்த பரமானந்தர் சிவபெருமான், அவர் உன்னை சிந்தையுள்ளே கட்டி வைத்திருக்கிறார். ஆனா இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்லம்மா, ஆனா பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம். உன்னுடைய தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம். இங்க நான் ஒரு கோயிலுக்கு போய் நின்னேன்னா ரொம்ப அழகா உன்னை பார்த்து, உன்னை கண்குளிர பார்த்து, 4 பூவை போட்டு நல்லா மனசால என் கூட உன்னோட பேசி, உன்னுடைய தீபாராதனையை பார்த்து நன்கு வழிபட்டு, உன்னுடைய பாதார விந்தங்களில் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம், என்னுடைய சாதனைகளை எல்லாம், என்னெல்லாம் என் வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கோ அதெல்லாம் எனக்கு என்ன பாடம் கற்றுத் தருகின்றனோ அது அத்தனையும் உன்னுடைய பாதார விந்தங்களில் நான் வந்து பலனாக சமர்ப்பித்து நான் வந்து உன்னை வணங்குவது எளிது. எம் பிராட்டின என்னுடைய தலைவி, எல்லோருக்கும் தலைவியாக இருப்பவள் அம்பாள். நின் தன்னழியே. தன்னழினா குளிர், தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து தன்மையா இருக்கும், குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கும். குளிர்ச்சி பொருந்திய உன்னுடைய அருளை பெறுவது இந்த பாரில், இந்த உலகத்தில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம். ரொம்ப ஈஸியா நீ வந்து எல்லாருக்கும் நீ அருள் பாலிச்சிருவமா. கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. யார் வந்து ஒரு ஒரு இலையோ ஒரு பழமோ இல்லாட்டினா ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து, அம்மா என்கிட்ட ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்கு, இந்த தோயம், 2 புஷ்பத்தை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்றேன், இதுதான் என்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பழம் 2 வாழைப்பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி அம்மான்னு சொல்லிட்டு நான் பக்தியோட கொடுக்கும் பொழுது, இந்த பக்தியோட கொடுக்கப்பட்ட விஷயத்தை நான்
நன்றாக நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் சொல்றார் ஸ்ரீமத் பகவத்கீதையில. நம்ம இந்த பாட்டோட சம்பந்தப்படுத்தி நிறைய பார்க்கலாம். சிவாராத்யா, சிவபெருமானால் ஆராதிக்கப்படுபவள், 406வது நாமா. சிந்தையுள்ளே பந்திப்பவர் சொல்றோம் இல்லையா, அதுக்கு. சிஷ்ட பூஜிதா, சிஷ்ட பூஜை யாரெல்லாம் அறத்தோடு தங்களுடைய வாழ்க்கை இணைத்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நல்லவர்கள், நல்ல வழியில் செல்பவர்கள், அவர்களால் பூஜிக்கப்படுபவள். அது மட்டுமல்ல, தீர சமர்ச்சிதாங்கிறார். அப்புறம் தீரர்கள், அதாவது ரொம்ப கரேஜியஸா இருக்கிறவங்க, புதார்ச்சிதா அப்படின்னு கூட ஒரு நாமா இருக்கு. புத்தானா ரொம்ப வைஸ் மென், ரொம்ப அறிவாளிகள் உன்னை வணங்குகிறார்கள். அது மட்டும் இல்ல, சனகாதி சமாராதி, சனகாதி முனிவர்கள் உன்னை வணங்குகிறார்கள். பூஜ்யா, இந்த உலகத்திலேயே என்ன கேட்டா பூஜ்யான்னு ஒரு நாமா இருக்கு 803. அப்புறம் மகா பூஜ்யா 213 இன்னொரு நாமா இருக்கு. உலகத்திலேயே பூஜிக்க தகுந்த ஒரு உத்தமமான ஒரு உயர்ந்த விஷயம் யாருன்னா அது நீ மட்டும்தாமா. அதனால மகா பூஜ்யா, மேலான விஷயம், வஸ்து, பூஜிக்க தகுந்த வஸ்து. அப்புறம் சுகாராத்யா, நல்ல ரொம்ப எளிமையா சுகமா ஆராதனை பண்ண முடியும். பெருசா ஒன்னும் உடம்பை வருத்தி கொண்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. சுகாராத்யா, சுலபமாக வழிபடக்கூடியவள், 681வது நாமா. அது மட்டும் இல்ல, சோபனா சுலபா கதிஹி, ரொம்ப ஈஸியா, ரொம்ப சோபனமா, ரொம்ப அழகான, ரொம்ப சுலபமான வழியில் உன்னை பூஜிக்க முடியும். ரொம்ப ஈஸியா எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள் நீ அப்படின்னு நிறைய நாமாக்கள் இதுக்கு இருக்கு. இன்னும் மேற்கொண்டு நிறைய நாமாக்கள் இதோட சம்பந்தப்படுத்தி நாம யோசிக்க முடியும். அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அம்மா இந்த உலகத்துல உன்னுடைய அருளை பெறுதல் மிக சுலபம், உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய அருளை பெறுதல் மிக சுலபம். இந்த தேவர்களும் அசுரர்களும் உன்னை வணங்குகிறார்கள், பிரம்மதேவரும் நாராயணரும் உன்னை சிந்திக்கிறார்கள், இந்த சிவபெருமானும் உன்னை வந்திக்கிறார் மனசுல. ஆனா இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை ரொம்ப எளிதாக அவங்க போய் பாத்திர முடியாது. ராஜராஜேஸ்வரியை பார்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. உன்னுடைய சபையில நீ வீட்டில் இருக்கும் போது எத்தனையோ பேரை அவர்கள் கிராஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வர முடியும். ஆனா இங்க உலகத்துல, இந்த பூ உலகத்துல ரொம்ப கஷ்டமே இல்லை. ரொம்ப பக்தர்களுக்கு எளியவள் நீ. உடனே ஓடி வந்துருவ. அம்மான்னு கூப்பிட்டா போதும் உடனே ஓடி எங்களை காப்பாய் அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். இதை இன்னொரு முறை பாடலாம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள், சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே, வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை, சந்திப்பவர் கிளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. ஓம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.